இந்த RSS ரவி இருக்காருல்ல, அவரு திருவள்ளுவரை வைத்து திருக்குறளை வைத்து ஏதாவது ஒரு உள்ளடி விளைய தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காப்ல. நேத்து கையும் களவுமா சிக்கிருக்காரு. என்னவா, ஒரு பொய்யான குறளா அவரே எழுதி இந்த பிரைஸ் கொடுப்பாங்கல்ல, அவார்டு கொடுப்பாங்கல்ல, அதுல அந்த பொய்யான திருக்குறளை எழுதி அதுக்கு ஒரு திருக்குறள் நம்பர் போட்டு கடைசியில செக் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு திருக்குறளே இல்ல, சிக்கிருக்காப்ல. பெரிய பிரச்சனையா நேத்து ஓடிட்டு இருந்துச்சு. திருவள்ளுவரை வைத்து எப்படியாவது தமிழ் சமூகத்துக்குள்ள கால் பதிச்சிடலான்னு இந்த காவி கும்பல் நினைச்சது. அதனாலதான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே எம்பியா இருந்த தருண் விஜய அனுப்பி விட்டுச்சு. தருண் விஜய் தமிழர்கள் மேல காதல் இருக்க மாதிரி நடிச்சாப்ல. கங்கை கரையில திருவள்ளுவருடைய சிலையை கொண்டு போய் நான் வைக்க போறேன் அப்படின்னு உறுதி பூண்டாப்ல. தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் மொழி மீது பற்று இருக்கிறவங்கள அந்த ஆள உண்மையிலே நம்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல திருவள்ளுவர் சிலையை செஞ்சு எடுத்துட்டு போய் கங்கை கரையில வைக்க முடியல. அங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவரை கொண்டு போய் ஒரு கருப்பு பிளாஸ்டிக் துணி இதுல கட்டி தெருவுல போட்டு வச்சிருந்தாங்க. அங்க இருக்க ஒரு பார்க்ல ஓரமா குப்பை மாதிரி கிடந்துச்சு திருவள்ளுவருடைய சிலை. இவன் கங்கை கரையில நடாம இருந்தா கூட திருவள்ளுவர் மரியாதையா தமிழ்நாட்டுல இருந்திருப்பாரு. அவர் சிலையை தூக்கிட்டு போய் தெருவுல போட்டு இழுத்தடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் எல்லா மக்களும் ஒரு அழுத்தம் கொடுத்த பிறகு அங்க ஒரு சிலையை வைக்கிறாங்க. இதுதான் பாஜகவினுடைய உள்ளடி வேலை. நம்ம ஐயா பெரியவர் 56 இன்ச்சு மோடி எங்க போனாலும் திருக்குறள்ல 4 வார்த்தை சொல்லாம வரவே மாட்டாரு. அவர் திண்ணையில தூங்கினாலும், தெருவுல தூங்கினாலும், வெளிநாட்டுக்கு போனாலும், ஏர்போர்ட்டுக்கு போனாலும் 4 திருக்குறள் சொல்லிடுவாரு. ஏன், உலகத்திலே ரொம்ப மூத்த மொழி தமிழ், அது ஒரு செழுமையான மொழி, காசு கொடுக்க மாட்டாங்க, வாயில வடை சுடுவானுங்க. செழுமையான மொழி, அதனால நான் அந்த குறளை சொல்றேன், நான் மொழிபெயர்க்கிறேன். திருக்குறள் கலாச்சார மையங்களை உலகம் பூரா நிறுவ போறேன் இந்த வருஷம் அனௌன்ஸ்மெண்ட். அப்புறம் திருக்குறள் மொழிபெயர்த்து உலகம் பூரா கொண்டு போறேன். ஏற்கனவே நாங்க கொண்டு போய் சேர்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்படி திருக்குறளை வச்சு உருட்டிக்கிட்டே தெரியும் இந்த கும்பல். கடைசியில எங்க வந்து நிக்குது? இதே ரவி என்ன சொல்லுவாரு, திருவள்ளுவரை காவி கலர் டிரெஸ் போட்டு திருவள்ளுவர் ஒரு சனாதனி. நான் ஏன் சனாதனி? கடவுளவே அடிச்சவரு. தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். மெய் வருத்தி ஒருத்தன் உழைக்கிறான்னா கடவுளால முடியாதுன்னா கூட உன் உழைப்பு உனக்கு கொடுக்குண்டா, நம்பு அப்படின்னு உழைக்க சொன்னவன் திருவள்ளுவர். கடவுளாலேயே முடியாதது உன் உழைப்பால் சாத்தியப்படும் அப்படின்னு சொன்னவர், உன் விடாமுயற்சியால் சாத்தியப்படும் சொன்னவர் வள்ளுவர். அவரை கொண்டு வந்து சனாதனத்துக்கு தந்தைன்னு சொல்லி விட்டானுங்க. இன்னொரு இடத்துல சொல்வாரு, ஈர்ங்கை விதிரார் கயவர். இந்த களவாணி பயலுக எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான், அப்படி இப்படி விதரமா இப்படி உதற கூட மாட்டான். ஈன் கை விதிரார் கயவர். ஏன் தெரியுமா? உன் கை கூன் கையற்றவருக்கு, துடர் உடைக்கும் கூன் கையற்றவருக்கு. மனுஷ உடம்புலேயே ரொம்ப கனமான ரொம்ப ஸ்ட்ராங்கான போனு இந்த ஜா போன் தான். இது ஆங்கி அடிச்சு உடைக்கலன்னா களவாணி பயலுக உன் சொத்த பூரம் களவானு தின்னுட்டு இருப்பான், நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னவர் யாரு? திருவள்ளுவர். ஈன்கை விதிரார் கயவர், துடர் உடைக்கும் கூன் கையற்றவருக்கு. கைய உயர்த்தி அடிக்காம நீ வேடிக்கை பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காதுடா. அவன் உன்னை ஏமாத்தான் செய்வான், உன்னை சுரண்டதான் செய்வான். அடிச்சு வாங்கு உன் பொருளை, உன் உரிமையை அடிச்சு வாங்கு அப்படின்னு சொன்னவர் வள்ளுவர். அவரை கொண்டு போய் சனாதனின்ட்டான். சரி, அதுதான் காவி சாயத்தை ஊத்தி காவி பொருளை போட்டு எல்லாம் பண்ணி வச்சானுங்கன்னா இன்னைக்கு கடைசியில எங்க வந்து நிக்கிறானுங்க தெரியுமா? திருக்குறளை அவனுங்களே எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க. திருவள்ளுவர் பேரை போட்டு அவனுங்களே திருக்குறள் எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னைக்கு மருத்துவர்களை பாராட்டுகிற ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அந்த விழாவுக்கு தலைமை தாங்கி அந்த விருதுகளை கொடுக்கிறவர் யார் அப்படின்னா ஆளுநர். அந்த விருதை கொடுக்கும் போது அந்த விருதுல ஒரு திருக்குறள் இருக்கு. அந்த திருக்குறள் கீழே 944 944 போட்டிருக்கு. திருக்குறள் இந்த திருக்குறள் தான் அப்படின்னு போட்டிருக்கு. உள்ள போய் நம்ம மக்கள் தேடி பார்த்தா அப்படி ஒரு திருக்குறளை திருவள்ளுவரே எழுதுற. இது யாருன்றவி ஆளுநர் மாளிகையில உட்கார்ந்து எழுதுன திருக்குறளா இருந்திருக்கு. அது என்ன திருக்குறள் நான் பார்த்து வாசிக்கிறேன். செருக்கறிந்து சீர்மை பயக்கும் மறுப்பொடு மண்ணுஞ்சொல் மேல்வாய்ப்பட்டு. இப்படி ஒரு குறள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு என்னன்னா, இடைச்செருகள்னு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, காலம் காலமாக இந்த ஆரிய பார்ப்பன கும்பல் நம்முடைய படைப்புகளில் எல்லாம் இடைச்செருகள் பண்ணுச்சு. நம்ம ஒரு படைப்பு இருக்கும், ஒரு பெரிய படைப்பை உருவாக்கி இருப்போம், ஒரு கவிதை இருக்கும், ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டோ ஒண்ணு நம்ம அடையாளமாக இருக்கிற படைப்பா இருக்கும். அந்த படைப்புக்குள்ள இவன் ஒரு பாட்டை சொருகி விட்டுருப்பான். கடைசியில் அந்த பார்ப்பன கும்பல் அந்த பாட்டை எடுத்துட்டு பாருங்க அன்னைக்கு இப்படி சொல்லிட்டாங்க, இதுக்கு பேரு இடைச்செருகள்னு சொல்லியிருந்தாங்க தமிழ் சான்றோர்கள். அதைத்தான் இப்ப செய்ய ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. திருவள்ளுவர் எழுதுன மாதிரியே ஒரு குறளை செட்டப் பண்ணி 944வது குறள் இதான். உள்ள போய் பார்த்தா
அந்த அப்படியான ஒரு குரலே இல்ல. இது எவ்வளவு திமிர்த்தனம்! தமிழ்நாட்டினுடைய தமிழக மக்களினுடைய அடையாளத்தின் மீது விழுகிற அடி இல்லையா? ஆரிய பார்ப்பனியம் தமிழ் சமூகத்தின் மீது செய்கிற போர் இல்லையா? அது எவ்வளவு தைரியம் வேணும்? எவ்வளவு தைரியத்துல ஒரு இல்லாத ஒண்ண நீங்களா ஒரு போலியா ஒரு குரல் எழுதி அதை கீழே ஒரு நம்பரை போட்டு விட்டு அதை சீல்டுல போட்டு அதை எல்லார் கையிலும் கொடுத்திருப்பீங்க. இதை கண்டுபிடிச்சு நம்ம ஆளுங்க அடிச்ச அடியில ப. சிதம்பரம் கடுமையான கன்னடம் தெரிவிச்சாரு. இதை அடிச்ச அடியில தான் இந்த கும்பல் என்ன பண்ணுது, படக்குன்னு எல்லா சீல்டையும் கொடுங்கப்பா, இந்த 50 சீல்டையும் கொடுங்க, நாங்க சரி பண்ணி நாளைக்கு தர்றோம். சரி, யாரையா பண்ணது, என்ன நோக்கத்துக்காக பண்ணாங்க, எதுக்காக அதெல்லாம் நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்டா ஒரு மருத்துவர் கோவைக்காரர் அவர் என்ன சொல்றாரு, இதுக்கும் இந்த ஐயா RSS ரவிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அது எப்படிங்க? ஒரு ஆளுநர் மாளிகையில் நடக்கிற விழா, ஆளுநர் தான் இந்த நினைவு பரிசை கொடுத்து சிறந்தவர்களுக்கு பாராட்டு விழாவை நடத்துறாரு. அப்ப இந்த சீல்ட தயாரிச்சதோ ஆளுநர் மாளிகை தான். அப்புறம் எப்படி ஆளுநருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாப்ல இந்த கோவைக்கார மருத்துவர்? அப்போ சிக்கிட்டோம், யாராவது தெரியாத ஒருத்தர் மேல சொன்னோம்னா இது பெரிய பிரச்சனையா மாறாது அப்படின்ற நம்பிக்கை RSS ரவிக்கு. அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். தமிழ்நாட்டுல வேண்டுமென்றே வள்ளுவரை குரலை போலியாக தயாரித்து இங்கே ஒரு பண்பாட்டு போரை மறைமுகமாக நடத்தி கொண்டிருக்கிறது காவி கும்பல், ஆரிய பார்ப்பன கும்பல். அதை வேடிக்கை பார்க்க முடியாது. இது சாதாரண விஷயம், நடக்க முடியாது. இதற்குள்ள ஒரு மிகப்பெரிய உள்ளடி வேலை இருக்கு. தமிழ் சமூகத்தை பண்பாட்டு அடிமைகளாக மாற்றுவதற்கான ஒரு உள்ளடி வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். எனவே இந்த பிரச்சனைக்கு முதல்ல RSS ரவி மன்னிப்பு கேட்கணும். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வெளிப்படையா மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு எதிராக போராடவும் நாங்க செய்வோம். ஞாபகம் வச்சுக்கோங்க.